இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உணர்வற்ற இருதயம், உணர்வற்ற வாழ்க்கை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிக பெரும் அபாயமான ஒரு குழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற அன்பிலே விரிசலையும் அங்கே பெரிய போராட்டத்தையும் கொண்டு வருவது இந்த உணர்வற்ற இருதயம்தான். பின்மாற்றத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வழிமுறையே இந்த உணர்வற்ற இருதயம்தான். இது இயேசுவின் சீஷனாகிய யூதாஸின் வாழ்க்கையிலே நிறைவேறியது. நேற்றைய நாளிலே நாம் தியானித்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்திற்கு நீங்கள் மறுபடியும் கவனத்தை திருப்பிக் கொள்வீர்களானால், இயேசு பின்வாங்கி போன சீஷர்களை குறித்து தொடர்ந்து பேசும்போது 64வது வசனத்திலே உங்களிலும் ஒருவர் விசுவாசியாதவர் இருக்கிறான் என்பதை ஆண்டவர் தெளிவுபட கூறினார். அதைத் தொடர்ந்து 70வது வசனத்திலே உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். இது தன்னை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை யூதாஸ் நன்றாக அறிந்திருந்தும் அவனுக்குள் எந்த விதமான உணர்வும் இடம்பெறவில்லை. இது ஒருவேளை ஊழியத்திலே சற்று முந்தின நாட்களிலே இது நடந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சற்று பிந்தின நாட்களுக்கு வாருங்கள். கடைசி ஆண்டவருடைய மரணத்திற்கு முன்பதாக மத்தேயு 26வது அதிகாரத்தில் 20 25 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். கிறிஸ்துவுடனே பந்தி இருந்த மனிதர்களிலே இவனும் ஒருவன். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னபோது, ரபி நானோ என்று கேட்டவர்களில் இவனும் ஒருவன். 25வது வசனத்தில் இவன் அதை கேட்பதையும், இயேசு நீ சொல்லுகிறபடிதான் என்று ஆண்டவர் சொல்லுவதையும் நீங்கள் கவனிக்கலாம். அப்பொழுதாவது அவனுக்குள்ளே உணர்வு வந்ததா, மாற்றம் வந்ததா? ஒன்றும் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் இதே காட்சியை யோவான் பேசும்போது 26வது 7வது வசனங்களிலே நீங்கள் கவனிக்கலாம். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னபோது அது யார் என்று யோவான் விசாரிக்க தொடங்கினார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த துணிக்கையை தோய்த்து நான் யாரிடத்தில் கொடுக்கிறேனோ அவரே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் துணிக்கையை தோய்த்து அதை யூதாஸின் கையிலே கொடுத்தார் என்று 26, 27 வசனங்களிலே பார்க்கலாம். ஆனால் இந்த வசனத்திற்கு பிறகுதான் நீங்கள் வாசிக்கலாம், பிசாசு அவனுக்குள் புகுந்தான், அவன் பந்தியை விட்டு எழுந்து போனான். யூதாசுடைய பரிதாபமான வாழ்க்கை முடிவு நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இறை மக்களே, பல நேரங்களிலே கடவுள் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்புகள், விசேஷமாய் அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய அன்பின் மூலமாய், கடிந்து கொள்ளுதலின் மூலமாய் அல்லது சூழ்நிலைகளின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்புகளை கொடுக்கும்போது நாம் உணர்வடைய வேண்டும். உணர்வடையாமல் தொடர்ந்து நம்முடைய மனக்கடினத்திலே நாம் நீடித்திருப்போமானால் மனம் திரும்புதல் அற்ற ஒரு கடின நிலைக்கு தள்ளப்படுவோம். இப்படிப்பட்ட பெரும் பாதகத்தை சுமக்கும் மனிதர்களாக நாம் மாறி போவோம். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலை மறுபடியும் பெற முடியாமல் போன மனிதனாக அவன் மாறி போனான். ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்குள்ளே உருவாக்கும் காலங்களாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய அன்பினால் நான் உணர்வடைய கிருபை தாரும். நீர் என்னோடு பேசுகிற சத்தத்தை நான் கேட்கும்போது அதற்கேற்ற ஒரு பதில் செயலை என் வாழ்க்கையிலே நான் கொண்டு வர எனக்கு உதவி செய்யும். உணர்வற்ற இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று மன்றாடுவோம். கடவுள் தாமே அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளே இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்வடைய வேண்டிய காலங்கள் என்பதை உணர்கிறோம். நான் உணர்கிறேன் சுவாமி. எங்களோடு கூட நீர் பேசுகிறீர்.
உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். மாற்றங்களுக்கு வழிவகுக்க கிருபை தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.